போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே 24 மணி நேரம் துப்பாக்கி பிடிச்சி இருக்காங்க. என்னத்தை போய் மக்களை பாதுகாக்கிறான்? பாதுகாத்தா ஏன் செத்து போனேன் 45 பேர் அவங்க முறையா பண்ணியிருந்தா ஏப்பா சாவுறாங்க? ஏங்க விஜயை பார்க்க வந்து செத்து போனாங்க, போலீஸ் வந்து முறையா பந்தவத்து கொடுக்கல. அது யாரு தப்பு? அது குழந்தை 10 வயசு குழந்தையும் செத்துச்சு, 20 வயசுன்னு சொல்லிச்சு, 40 வயசு செத்துச்சு. அந்த ஆயப்பனுக்கு வயசானதுக்கு அப்புறம் யாரு பார்க்கறது? அவங்கள பிள்ளைங்க தான் இல்லையே. அப்ப அவன் போயிட வேண்டியதானா? உயிர் இல்லப்பா, போலீஸுக்கு என்ன உயிரோ அதான் அவங்க உயிர். என்ன போலீஸுக்கு ஒரு உயிர், அப்புறம் ராணுவத்துக்கு ஒரு உயிர், சாதாரணவனுக்கு ஒரு உயிர் அல்ல. சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஏங்க போலீஸ் என்னத்துங்க இருக்காங்க? இத்தனை லட்சம் கோடி சம்பளம். ஏங்க 4 பவுடு ஒரு முதலமைச்சர் வர்றாருன்னா விட்டுருவாங்களாப்பா? ஜாலியும் வர்றாரு, எல்லாரும் போய் பாருங்கன்னு விட்டுருவாங்களா? இல்லைங்க, அதுதான் சொல்றேன். கவர்மெண்ட் தப்பு, அதனால வேலை கொடுத்தா ஆகணும். இல்ல அதனால யார் வேணாலும் போய் சாப்பிட்டு விடுறதா? அதான் அதுக்கப்புறம் அவனுக்கு பதில் சொல்லணுங்க. ஒரு பிரேதம் போனா 3 நாள் ஆகுது அதை கிளீன் பண்ணி ஆபரேஷன் பண்ணி வர்றதுக்கு. நான் 50 பேர்த்த விடியறதுக்குள்ள 10 மணிக்குள்ள ஆபரேஷன் பண்ணிட்டாங்கிறாங்க. அதை யாரு கேட்கறது? அதை அதுக்கு நியாயம் சட்டம் கடமை எதுவும் அதான் செய்யும். யார் தடுக்க முடியும்? சொல்லுங்கப்பா. அதை வேலை கொடுத்தா பாதிப்பு வருதுங்கிறீங்க. இப்போ செத்து போனதுக்கு ஆபரேஷன் பண்ணி 50 பேர்த்தையும் 10 மணிக்குள்ள நைட்லேருந்து எல்லாம் ஆபரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. போய் விடியறதுக்குள்ள அடக்கம் பண்ணுங்க நீங்கள். இதை யார் கேட்கறது? அதுக்கு வேலை கொடுக்கறதுக்கு மட்டும் வர்றீங்க, கொடுக்கப்படாதுண்ணா. இப்போ இவ்வளோ இதுக்கு இப்போ ஆபரேஷன் பண்ணிவிட்டாங்க, கொண்டு போய் போச்சாச்சு. அதை எப்படி பண்ணீங்க என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையே. எப்போ கேட்கறது? அதெல்லாம் ஒரு வருஷம் பெல்லு முளைச்சி இல்லைப்பா. கொஞ்சம் வண்டி உங்களுக்கு அரசியல் கொடுத்தா அது வந்து என்னன்னா, இந்த 32 பேருக்கு கொடுக்குறேங்கிறாங்கல்ல. 32 பேருக்கு கொடுத்தா இந்த ஒரு 97 பஸ்ஸு போகுது, அதில் அடிபட்டு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியுமா? அவங்க குடும்பத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 40லேருந்து 50 பேர் சாப்பிட்றாங்க, ஆக்சிடென்ட். எல்லா பேருக்கும் வேலை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? போய் பார்க்கறது கருணை அடிப்படைங்கிறது அரசு ஊழியர் இவங்க சாப்பிட்றாங்க, கார்பரேஷன் கண்டக்டர் போகிறாரு மாரடைப்படை சாப்பிட்றாங்க, அதுக்கு கொடுக்கலாம். இல்லைங்க, அரசு வேலையை கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்ததெல்லாம் வாத்தியாருக்கு IAS IPS வேலையை தூக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண வேலையை தானே கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன தப்பு? அது சாதாரண வேலைன்னா அவர் கம்மியாக படிச்சிருக்காங்க. சாதாரண வேலை. நான் டிகிரி படிச்சிருக்காங்க, வக்கீல் படிச்சிருக்காங்க, டாக்டர் படிச்சிருக்காங்க. அந்த படிப்புக்கு தான் கிரேடு தகுந்த வேலை தர முடியும். அது கொடுங்க. கவர்மெண்ட்ல படிச்சு வேலை கொடுக்குறது படிச்சிருக்கேன். அவர் மனிதனை மட்டும் பாராட்டுறேன், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் வந்து முன்னாடி வந்து ரொம்ப சட்டத்துக்குள்ள ஏற்பட்டு கொடுத்தா நாளைக்கு யாரா கொடுக்க முடியும்? வேலை கொடுத்ததை பற்றி அதாவது அடிப்படை தர்மம். அது செத்து போனவங்களுக்கு உதவுறது. அதை வந்து 10,000 தொண்டு வந்துடும். அப்படியே இல்லைங்க, பதிவு ஆகணும். என்னங்க உனக்கு? ஒரு நாளைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போங்க, எனக்கு வேலை கொடுக்க. நீ போங்க கோர்ட்டுக்கு. ஐயா நான் என்ன சொல்றேன், நீ கோர்ட்டுக்கு போ. நான் அடிபடி செத்து போயிட்டேன், வேலை கொடுத்து போ கோர்ட்டுக்கு. அவங்க முடிவு பண்ணிட்டேன். பேங்க் போறேன். படிச்சுட்டு டிகிரி படித்தவனுக்கு வேலை கொடுக்கறது கவர்மெண்ட் உத்தரவா இல்லையா? ஏங்க படிப்புக்கு தகுந்த வேலை கொடுக்கறது கவர்மெண்ட் உத்தரவா இல்லையா? சொல்லுங்க. படிப்புக்கு தகுந்த வேலை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எத்தனை பேர் படிச்சுட்டு ஆயிரக்கணக்கான பேர் பூரா முடிச்சுட்டு வெயிட்டிங் இருக்காங்க. இல்ல இது கருணை அடுப்பு இறக்க காட்டுறதா சொந்த பணம் தரதா பேர் யாரும் சொல்ல முடியாது. பரீட்சை எழுதி முடிச்சவங்க நிறைய பேர் வெயிட்டிங் இருக்காங்க. பரீட்சை எழுதி பூரா முடிச்சவங்க. நீ இப்போ இன்னும் கூட்டத்தை போட்டு கூட்டத்துக்கு வந்து இடத்துட்டாங்க மனித வேலை தரேன்னாக்கு அவங்க இது முன்னே படிச்சவங்க திரும்ப வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க தான் தராங்க. யார் தேக்கினாங்களா வேலை கொடுக்காதுன்னு? அவங்கள கோர்ட்டில் போய் போட்டாங்களா? இல்லைங்க, இது தேக்கினது மகா கோடி தப்பு, பாவங்கள். அது கொடுக்கறது மகா கோடி தப்பு. தேக்கினது நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டு எவ்வளோ 10 பேர் செத்து போயிடுறேன். அதே மாதிரி எனக்கு கடன் அடிப்படையில் வேலை கொடுன்னா எத்தனை கொடுக்க முடியும்? அதுதான் வேறண்ணா. ஆதார் தான் தருவாங்க. அது இராணுவத்தோடு ஒப்பிட முடியாது. அவங்க நாட்டு எல்லையில் பாதுகாப்பாக இருக்காங்க. அவங்க அங்கே பாடு கஷ்டப்படுறதுனால தான் நம்ம இங்கே சுதந்திரமாக இருக்கும். வேலை கொடுக்கும் சரி,
பின்னாடி சட்ட சிக்கல் இல்லாமல் கொடுத்தா சரி. இதே மாதிரி எல்லா போதும் கருணை கட்டினா போதும். ஆமாம், காரணம் இப்போ எப்படி வந்து 32 பேருக்கு வளர்த்துறது, அதே மாதிரி நாளைக்கு ஒரு எலெக்ஷன் டயத்தில் அவர் வந்து முக்கியமான வேட்பாளர் கூட்டம் போடும்போது அது நெரிசல் எதுவும் ஒன்றாலும் இந்த கருணை அங்கேயே அப்படி தொண்டு செஞ்சுட்டே இருந்தால் நல்லதாக கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அதனால தான் எல்லாம் கொடுக்க முடியுமான்ட்டு கேள்விக்குரியார், வேற ஒன்றும் இல்லை. அது இருக்காங்க, அவங்க பார்த்து நல்ல குடும்பத்துக்கு வேணும்னா 10 ரூபா வேணும்னா இது வந்து அடிபட்டு அவங்க செத்தவனுக்கெல்லாம் நெரிசலில் செத்தவனுக்கெல்லாம் நான் வேலை கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்க முடியாது. அதே மாதிரி அடுத்த அரசியல்வாதி வர்றேன், அடுத்து வரும்போது அந்த 10 பேர் செத்து போகிறான்னா அவனுக்கு வேலை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இது என்னைக்கு இனமுன்னு இனமாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களா, ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? ஃப்ரீயாக என்னைக்கு கை நீட்டி கொடுக்குறாலும் வாங்குறோமா? அந்த அத்தனைக்கு நம்மளுக்கு தான் ஆனால் அழிவு முக்கியம். என்னைக்கு பிரின்னு கொடுத்தானோ கை நீட்டி வாங்கினோமோ அன்னையிலேருந்து அனந்தம் தான். அவன் கொள்ளடிச்சு வச்சுருந்தா 2000 கொடுக்குறேன் 3000 கொடுக்குறேன் அரசியல் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க. யார் சொல்கிறது? அங்கே போய் பார்த்தா அவங்க பூரா கஷ்டம். அது என்னமோ படத்தை சொன்ன மாதிரி அது சட்டப்படி ஏதோ அது கோர்ட்டு தான் முடிவு பண்ணும்.